Hello friends, welcome to our channel. Please subscribe my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ற வீடியோ பார்க்கலாம். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா க்ளீன் பண்றது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நம்ம எப்பயுமே பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சிடலாம். சோ வெயில் இருந்தா வெயில்ல வைக்கலாம். அப்படி வெயில் இல்லைன்னா சும்மா உள்ளே வச்சு ஃபேன்லயே உணர்த்திக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து காய வச்சு எடுத்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுனால கடையில் வாங்கும்போது நம்ம எப்படி வாங்கியிருந்தோமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நாள் வந்து ரொம்ப லாங்காக வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மாதிரி பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸாக வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு நமக்கு வந்து ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து அப்படியே தொடச்சி வைக்கும்போது நமக்கு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அங்கங்கோ. ஸோ அந்த மாதிரி ஃபங்கஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாத்தையுமே ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ளீன் பண்ணுற பொருளாக வந்து க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாலாம் நம்ம நிறையா வச்சுருப்போம். ஸோ நம்ம கடையில் வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இல்லைனா ஏதாவது சாப்பாடு வெளியே வாங்கி சாப்பிடும்போது பிளாஸ்டிக் டப்பா கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் டப்பா தூக்கி போடாமல் நான் நிறையா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நான் எந்த ஒரு பொருள்னாலும் நான் வந்து போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எனக்கு இன்னமும் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து நான் அந்த பாக்ஸையும் மாற்றிடுவேன். டப்பா வாக்கில் வைக்கும்போது பாக்ஸ் வாக்கில் நம்ம வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கரைப்படாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.